துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. எங்கள் உள்ளமதில் இயேசு வந்ததினால் எங்கள் சந்தோஷமே. எங்கள் உள்ளமதில் இயேசு வந்ததினால் எங்கள் சந்தோஷமே. இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. காலை எழுவதும் பாடி மகிழ்வதும் எங்கள் சந்தோஷமே. காலை எழுவதும் பாடி மகிழ்வதும் எங்கள் சந்தோஷமே. புது கிருபையால் தினம் நிறைவதும் எங்கள் சந்தோஷமே. புது கிருபையால் தினம் நிறைவதும் எங்கள் சந்தோஷமே. துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே. ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் எங்கள் சந்தோஷமே.
ஒளியாக மாற்றி நீ என் வாழ என் வாழ்க்கையை ஒளியாக மாற்றி நீ. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு தேவன் செய்த அனுகிரகத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இப்பொழுதும் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை இந்த வாரத்தில் நாம் கவனிக்க போகிறோம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்த அதே வசனத்தை திரும்ப வாசிக்கிறோம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 11-12 அவன் ஒரு கொலை செய்கிறத இங்க பார்க்கிறோம். மோசேயின் சென்ம சுபாவத்தை குறித்து போன வாரம் நான் சில காரியங்களை சொன்னேன். அவனுக்கு தான் அரண்மனையில் இருக்கிறோம், இளவரசனை போல் இருக்கிறோம், நல்ல அணிகலன்களை போட்டிருக்கிறோம், நல்ல பண வசதிகள் உண்டு, ஆகார வசதிகள் உண்டு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதுங்கிறதுனால ஒரு மனதில் ஒரு பெருமையான எண்ணம் வந்தபோது, பெருமை வரும்போது மனிதனுக்கு கோபம் வரும். கோபம் வரும்போது அவன் கொலை செய்யறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் இங்கே வந்ததை மோசேயின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஜென்ம சுபாவம் யார் யாருக்கு இருக்கிறதோ இந்த சுபாவம் எப்போதுமே தீமை செய்யத்தான் ஆரம்பிக்கும். ஜென்ம சுபாவம் மனிதனை தீமை செய்யப்படும். ஆனால் இந்த மோசே பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரை பார்க்கணும் சாந்த உள்ளவனாக இருக்கிறான் என்று ஒரு தெய்வீக குணத்தை இங்கே பார்க்கிறோம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வழியில அவனுடைய பழைய சுபாவம் பாவ சுபாவமாக இருந்தது. அதனால் கொலை செய்தான் என்று மம்மட்டியில வெட்டி கொலை செய்து புதைத்து விட்டான் என்று நாம் வேதத்தில் படித்தோம். அப்போ இந்த கொலையை செய்த போது அவனுக்கு பயம் வந்து விட்டது. பயம் வந்ததுனால ஓடி போனான். ஓடி போனவன் தனிமையாய் ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருக்கிறான். அப்போ பாவம் மனிதனை துரத்துகிறது. பாவம் மனிதனை பயத்துக்குள்ள கொண்டு போகிறது. பாவம் மனிதனை தனித்தன்மையில தனித்திருக்கிற ஒரு தன்மையில அவனை கொண்டு போய் நிறுத்துகிறது. இந்த நிலையில மோசே இருக்கிற போது ரெகுவேல் என்று சொல்லுகிற எத்திரோவுடைய மகள் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார்கள். அங்கே தண்ணீர் காட்டுகிற இடத்துல மேய்ப்பர்கள் இந்த பெண்களோடு கூட சண்டையிடும் போது மோசே துணை நின்று அவர்களுக்கு உதவி செய்தான். அவன் செய்த உதவி அவனுக்கு நன்மையை கொண்டு வந்தது. அவன் செய்த உதவியினால் அவருடைய தகப்பனார் இவ்வளவு சீக்கிரமா வந்தது என்னன்னு கேட்டு அவர்கள் சொன்னார்கள், எகிப்தின் வந்து எங்களுக்கு துணை நின்று தண்ணீர் காட்டினான் என்று சொல்கிறார். ஆகவே அந்த மனுஷனை ஏன் விட்டுட்டு வந்தீங்க, அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவருடைய தகப்பனார் சொல்ல அவர்கள் போய் கூட்டிட்டு வந்தார்கள். அவர்கள் வீட்டிலே அவனுக்கு ஆகாரம் மோசையை கொடுத்தார்கள். ரெண்டாவது அந்த வீட்டில் தங்குறதுக்கு அவருக்கு இடம் கொடுத்தார்கள். மூன்றாவது அந்த ரெகுவேல் என்று சொல்வருடைய மகளை சிப்போராலை அவருக்கு மனைவியாக கொடுத்தார். நன்மை செய்யும் போது அவனுக்கு நன்மை கிடைக்கிறது. நாம் நன்மை செய்தால் நமக்கு மேன்மை இருக்கிறது. நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் என்று நம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் காயின் காரியங்களிலே கேள்விப்படுகிறோம். இன்றைக்கு நாம் கவனிக்கிறது நன்மை செய்ததுனால மோசேக்கு ஒரு மேன்மை என்னவென்றால் தனித்தன்மையாக இருந்தவன், யாருமற்றவனுக்கு ஒரு துணை. எத்திரோ அவனுடைய பிள்ளைகள் ஒரு வீடு தங்கிறதுக்கு, ஆகாரம் உண்கிறதுக்கு, அவனுடைய மகளையே அவனுக்கு கொடுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்தது. ஆனால் ஒரே வசனத்தில் இத்தனையும் சொல்லி இருக்கிறது. ஆனால் இவைகள் பல வருடங்கள் ஆச்சு.
எத்திரோ தன் மகளை கொடுக்கணுமான மோசையை பார்க்கிறான். பையன் வாட்ட சாட்டமாக தான் இருக்கான், நல்லா தான் இருக்கிறான். ஆனால் இவனுக்கு இந்த பெண்ணை கொடுக்கலாமா, இவன் யார், ஊர் என்ன நிலைமை என்று அவனை விவரம் விசாரித்து அவனுடைய வழியை பார்த்து அவனுடைய நடக்கையை பார்த்து அவனுடைய எத்திரோ தன்னுடைய மகளை கொடுக்கிறான். இப்போ நான் இன்றைக்கு இந்த பாவ வாழ்க்கையில் வந்த பாடுகளை பற்றி சொன்னேன். இன்றைக்கு நாம் கவனிக்கிறது இந்த பாவ வாழ்க்கையில் இருந்த அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு நெருக்கத்தின் நிலைமையில போனது என்பதை குறித்து பார்க்கிறோம். எத்திரோ வீட்டில் இருக்கும்போது எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த எத்திரோ என்கிற இந்த ரிகுவேல் நல்ல மாமனார் போல தெரிகிறது எனக்கு தெரிந்த அளவுக்கு. ஏன்னா யாரோ ஒருவன் தெரியாத ஒருவனுக்கு பார்த்து அவனுடைய ஜீவியத்தை பார்த்து அவனுடைய வாழ்க்கையை பார்த்து தன் மகளை கொடுக்கிறார். கடைசியில் நீங்கள் யாத்திராம் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை மோசேக்கு கொடுக்கிறார். அது நல்ல நல்ல ஆலோசனை கொடுக்குற ஒரு நல்ல மாமனாராக இருந்திருக்கிறார் என்று என்னுடைய ஆவியில் அவருக்கு பற்றி படுகிறது. அந்த வீட்டில் நல்ல மாமனார், இப்படி சொல்லுகிறேன், மாமனார் நல்ல அனுசரணையா இந்த மருமகனாய் மோசேக்கு இருந்திருக்கிறார். அனுசரணையான ஒரு மாமனார் மோசேக்கு கிடைச்சது. அதனால அந்த இடத்துல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் எத்திரோ வீட்டில் தான் இருந்திருக்கிறான்னு நான் என்னுடைய கணிப்பு. முதல் 40 அரண்மனையில் வாழ்ந்தான், 2வது 40 ஆடு மேய்க்கிறதோடு அந்த வழியில் 40 ஆண்டுகள். பிறகு ஆண்டவர் சந்தித்த பிறகு 40 ஆண்டுகள். மோசேக்கு 120 வயது. அந்த 120 வயது 3 பகுதியாய் பிரிக்கிறது. முதல் 40 அரண்மனை வாழ்வு, 2வது 40 மாமனார் வீட்டில் இருந்து கொண்டு பாடுகளும் நெருக்கங்களும் உள்ள ஒரு வாழ்வு. அடுத்தது 40 அவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிற 40 நாள், 40 வருஷங்கள். ஆக மொத்தம் 120 வருஷங்கள் மோசே உயிரோடு இருந்த காலம். அவருடைய வாழ்க்கையை 40 40 40 என்று 3 பிரிவாக 40 வருஷங்கள் 40 வருஷங்கள் 40 வருஷங்கள். இதனுடைய கருத்து என்னன்னா, ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில கூட பிரிவுகள் இருக்கிறது. நம்மை குறித்த தேவ நோக்கங்கள் அப்படி நடக்கிறது. இன்னைக்கு மோசே வாழ்க்கையை பற்றி நாம் சில காரியங்களை கவனிக்கிறோம். மோசே மாமனார் வீட்டில் அனுசரணையாய் ஆதரிக்கப்பட்டவனாய் 40 வருஷம் அந்த மாமனார் வீட்டில் இருந்திருக்கிறார். வேதத்தில் லாபான் என்று ஒரு மாமனார் இருக்கிறார் யாக்கோபுக்கு. அந்த யாக்கோபுக்கு மாமனார் இந்த லாபான் வீட்டில் 20 வருஷம் படாத பாடுபட்டேன்னு சொல்கிறார். அவன் பாடுபட்டு ரொம்ப பாடுபட்டதுனால 20 வருஷம் தான் இருந்தான். ஆனால் இங்கே அனுசரணையான மாமனார் வீட்டில் 40 வருஷம் அவன் வாழ்ந்திருக்கிறான். இந்த 40 வருஷம் காரணம் அவன் அந்த எத்திரோ என்கிற ரெகுவேலின் வீட்டில் 40 வருஷம் அனுசரணையாய் ஆதரிக்கப்பட்டான். ஆனால் அவருடைய மனைவி அப்படிப்பட்டவளாக எனக்கு தெரியல. மனைவியை பாருங்க, 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாள். எப்படி பிள்ளை பெற்றான்னு தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் அவள் ரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லலை. ஆண்டவர் மோசேயை ஊழியத்துக்கு போகிற போது அல்லது எகிப்துக்கு தேவன் அனுப்பும்போது வழியிலே அவனை கொல்ல பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ உடனே சிப்போரால் ஒரு கருக்கான கல்லை எடுத்து இந்த பையன்களுடைய நுனித்தோலை வெட்டி அவன் பாதத்தில் போட்டுட்டு, நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்கிறார். அப்படியானா அதுக்கு முன்னால அவர் ரத்த சம்பந்தமான புருஷனா இல்லையானா அந்த அனுபவம் 2 பேருக்குள்ள ஒரு முரண்பாடான ஒரு எண்ணங்களோடு ஏதோ குடும்பம் வாழ்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் மனைவிமார்களும் புருஷனும் பார்த்தீங்கன்னா ஏதோ குடும்பம் என்று வெளிப்பார்வைக்கு தெரியும், உள்ள பார்த்தா யுத்தங்களும் யுத்த களங்களுமாகத்தான் இருக்கும். இந்த சிப்போரால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி, அவள் ஒரு கீழ்ப்படியாத ஒரு மனைவியாய் மோசேக்கு இருந்திருக்கிறார். எப்படி? அவள் திருமணம் பண்ணி கல்யாணமான பிறகு முதல் பையன் பிறக்கும்போது, கெர்சோம் என்கிற மகன் பிறக்கும்போது 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணணும். இதை பற்றி மோசே அவரோட சொல்லியிருக்கிறார். அதை கேட்கல. 2வது எலியேசர் என்று 2வது பையன் பிறந்தான்.
அவனுக்கும் செய்யலை. அப்போ இந்த ஊழியத்துக்கு எகிப்துக்கு போகிற போது, தேவனை அனுப்பி போகும்போது, அங்கே கொல்ல பார்க்கிற போது, அதாவது புருஷனுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லும் போது தான், ஓஹோ எங்கே நம்முடைய புருஷன் மறிச்சு போவாரோ என்று பயந்து தன்னுடைய மகனுக்கு இந்த நுனித்தோலை வெட்டுகிறார். அப்போ அது வரைக்கும் செய்யலை, அது வரைக்கும் அவருக்கு கீழ்ப்படியலை, அது வரைக்கும் அவரோடு முரண்பாடு பண்ணுகிறார், அது வரைக்கும் அவரோடு சண்டையிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சமாதானமான வாழ்வு இல்லை. ஆனால் அதை செய்த பிறகு ஒரு வார்த்தை சொல்றார், நீ இரத்த சம்பந்தமான புருஷன், எனக்கும் உனக்கும் ஒரு நல்ல சம்பந்தம் இருக்குதுயா. நான் இதுவரைக்கும் கூட சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஒரு ஐக்கியம் இல்லாத ஒரு வாழ்வு, என் இருதயம் உன்னோடு ஒட்டலை, ஏதோ வீட்டில் இருக்கிறோம் அப்படித்தான் வாழ்ந்தேன் என்கிற அறிக்கையை இங்கே சொல்லுகிறார். இப்போ இங்கே அனுசரணையான மாமனாரை அனுசரிக்கும் போது அவருடைய மகள் இவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு மன உளைச்சல் உண்டாக்கி இருக்கிறார். மோசேக்கு ரொம்ப மன உளைச்சல் தான். என்னன்னா, அந்த மனைவி பண்ணுறது, தான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா, கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, நான் சொல்கிறத காரியங்களும் செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி அவனுக்கு மனைவியினால் மன உளைச்சல் அடைந்திருக்கிறார். ஆனால் மாமனார் அனுசரணையில் தான் அந்த 40 வருஷம் அந்த வீட்டில் குடியிருந்திருக்கிறார். இனி அடுத்த ஒரு பகுதியை பார்க்குறோம். இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, குடும்பம் என்ற குடுவையில் மோசேயும் சிப்போராலையும் போட்டு ஆண்டவர் குழுக்கிற குழுக்குல இந்த மோசேக்கு இருந்ததான அந்த கூர்மையெல்லாம் மழுங்கி போச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவன் ஆவி அப்படியே தோய்ந்து 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 எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு வேணும், இது என்ன செய்யறது, கல்யாணம் பண்ணிட்டோம், நீ இவளோட தானே வாழணும் அப்படின்னே அவனுடைய அந்த கூர்மைகள். என்ன கூர்மை? அந்த அரண்மனையில் இருந்தால் பாருங்க, அரண்மனை வாழ்வு எவ்வளவு டாம்பிகமாக ஆடம்பரமாக, தான் சொல்றது நடக்கும், நான் சொல்றது செய்யும், இப்படிப்பட்ட நிலையில் இருந்தது இங்கே நடக்கலை. இப்போ மனைவி கூட்ட இவன் இணங்கி போக வேண்டியிருக்கிறது, இறங்கி போக வேண்டியிருக்கிறது, விட்டு கொடுக்க வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த மோசே வாழ்கிறான். இங்கே மனைவியினால் மோசே உருவாக்கப்படுகிறான். குடும்பம் என்ற குடுவையிலே மோசையினுடைய அந்த பழைய பாவ சுபாவ கிரியைகளெல்லாம் அவனை விட்டு நீங்கத்தக்கதா அவன் வாழ்க்கையில் அதெல்லாம் மழுங்குது, கூர்மையெல்லாம் மழுங்குது. இப்போ அவனுக்குள்ள ஒரு சரி சகிக்கிற, பொறுத்து கொள்கிற, பொறுமையாக இருக்கிற இந்த எண்ணங்கள் அவனுக்குள்ள உருவாகுது. மூணாவது, ஆடு மேய்க்கிறான். எத்திரோவின் ஆடுகளை மேய்க்கிறான் என்று 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் படிக்கிறோம். யாத்திரையாம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவ்வளவுதான். இந்த மேய்ச்சிட்டு வரான். இப்ப எத்தனை வருஷம் மேய்ச்சிருப்பான்னா, நான் சொன்ன கணக்குப்படி ஒரு 40 ஆண்டுகள் அவன் ஆடு மேய்ச்சிருப்பான். அந்த ஆடு இவனுக்கு சில பாடங்களை சொல்லிக் கொடுக்குது. ஒரு ஆடு மேலே பெய்துன்ட்டு இருக்குதா, அடுத்த நிமிஷம் அது கீழே பள்ளத்தாக கூடியாந்துருது. இவன் விரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு மேலையும் கீழையும் நடந்து அவனுக்கு நொந்து நொறுங்கி வெந்து வேதனைப்பட்டு மனசுலையும் சரீரத்திலும் பாடுபட்டு, இப்போ என்ன நடக்குதுன்னா, இவனுக்குள்ளே உருவாகிற தன்மை, அவன் சுபாவம் உருவாகுது. இந்த பாடுகள் மத்தியில தான் அவனுக்கு உருவாகுது. குடும்ப பாடுகள் ஒன்று, வேலைப்பாடுகள் ஒன்று. இவன் இந்த பாடுகள் மத்தியில ரொம்ப நொந்து போய் இந்த ஆடுகள் மூலமா சில பாடங்களை படிக்கிறான். இது முரட்டாட்டம் உள்ள ஆடு, இது சொன்னாலும் கேட்காது, அதை பத்தி அடிச்சா ஒரே ஓட்டம் ஓடிக்கணும். சில சமயம் சில ஆடுகள் அவனை முட்டத்தான் வருகிறது. இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த மோசேக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். இந்த ஆடு மாதிரி மக்களை நீ மேய்க்க வேண்டியது இருக்கிறது, அதுக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு தான் அந்த 40 வருஷம் இந்த ஆடுகளை வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடத்த வேண்டி இருக்கிறது. அது தேவ நோக்கம், அது அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. அரண்மனையில் வாழ்ந்த வாழ்வு வேற, மாமனார் வீட்டில் வாழ்ந்த வாழ்வு வேற, இந்த வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிற வாழ்வு வேற. இவையெல்லாம் அவனுக்கு
ட்ரைனிங் சென்டர். மாமனார் வீடு ஒரு ட்ரைனிங் சென்டர், அது குடும்பம் இன்னொரு ட்ரைனிங் சென்டர், இப்போ வனாந்திரம் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர். இப்போ இந்த நிலையில் அவன் பாடுகள் பட்டு கஷ்டப்படும் போது தான் கர்த்தர் அந்த ஓரேபில் அவனுக்கு தரிசனமாகிறார். அந்த 3ஆம் வசனத்தின் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்குறோம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவர் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். தேவ பர்வதம் என்கிற ஓரேப் மட்டும் வந்தான். அங்க வந்தா இப்ப நடக்குது பாருங்க. அடுத்த வசனத்துல அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, நீங்க இத்தனை பாடுகளும் கஷ்டங்களும் படுகிறது, நீங்க அழிஞ்சு போறதுக்குள்ள ஆண்டவரை நீங்க தரிசிக்கவும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படவும் தான் ஆண்டவர் இத்தனை பாடுகள் வழியாக கூட்டிட்டு போகிறார். மோசே மாமனார் வீட்டில் தன் மனைவியோடு மனநொந்த நிலையில், மன உளைச்சல் அடைந்த நிலையில், ஆடுகளினாலே அவன் வெந்து வேதனைப்பட்டது, அவையெல்லாம் பாடுகளும் கஷ்டங்களும் என்னத்தை கொண்டு வந்ததுன்னா ஒரே பர்வதத்துக்கு அவனை கூட்டிக்கிட்டு வருது, தேவனை சந்திக்கிறதுக்கு கூட்டிக்கிட்டு வருது. அது தேவனை சந்திக்கிற ஒரு நிலை, அங்கே தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். என் அருமையானவர்களே, இந்த பாடுகள் உனக்கு இருக்குதுன்னு நினைச்சா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாக போகிறார். நீங்கள் கர்த்தரை தரிசிக்கிறதுக்காகத்தான் உங்களை இந்த பாத வழியாக நிச்சயிட்டு வரார், கூட்டிகிட்டு வருகிறார். பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய 16வது வயது நான் ஒரு பெரிய ஒரு வேலை என்று சொன்னால் அது ஒரு தோட்ட வேலை, அது எனக்கு தெரியாத வேலை. நான் கஷ்டப்பட்டு அதில் பட்ட பாடுகளில் நொந்து நொறுங்கி போய் தெய்வத்தை பார்த்து, கடவுளே எனக்கு இதிலிருந்து விடுதலை இல்லையான்னு நான் கேட்கும்போது தான் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி இந்த தேவனுடைய வேலையை செய்யும்படி கூப்பிட்டார். அதை அழைத்து கொண்டு போனார். பாடுகள் மத்தியில் தான் தேவன் தரிசனமானார். இன்னைக்கு நீங்கள் பாடுபடுறீங்களா, கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு கட்டாயமாய் கர்த்தர் தரிசனமாவார். இப்போ மோசேக்கு தேவன் தரிசனமாகி தேவனுடைய சித்தத்தை சொன்னார். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தேவனுடைய சித்தத்தை சொல்லுகிறார். மோசேக்கு சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார்: அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அங்க அனுப்ப போறேன், நீ போகணும். ஆனா அந்த தேவனை அவன் தரிசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, ஆகவே உன் பாதரட்சையை கழட்டி போடு. நல்லா கவனிங்க, தேவனை ஒரு மனுஷன் சந்திச்சா அவன் கலட்ட வேண்டிய காரியத்தெல்லாம் கலட்டி போட்டா கர்த்தருடைய வார்த்தை கேட்கும். உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் கலட்டி போட சொல்றாரோ, எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரோ, எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இது இருக்கக்கூடாது, தூக்கி எறி, கலட்டி எறி என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். அது என்ன காரியமா உங்ககிட்ட தான் பேசுறாரு ஆண்டவர். அது எதை கலட்ட சொல்றாரோ கலட்டுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். கலட்டி போட்ட பிறகு கர்த்தரே பேசினார், இப்படி நான் உன்னை அனுப்ப போறேன், நீ வா, நான் இந்த ஜனங்களை கூட்டிட்டு வரும்படி உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த 2 வசனத்தை படிக்கிறோம், 9-10. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். இப்ப அழைப்பு கொடுக்கிறார், வா, நான் உன்னை கூட்டிட்டு போய் பார்வோன் இடத்துக்கு உன்னை அனுப்புகிறேன் என்று என் ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும். பாத்துங்க, ஆடுகள் எப்படி அலைந்து திரிந்ததோ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி நொந்து அலைந்து திரிந்தார்கள். அந்த ஆடுகளை மேய்த்த மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கிறதுக்காகத்தான் அந்த ட்ரைனிங் கொடுத்தார்.
சரி, இப்போ நம்ம கவனிக்கிறது முதலாவது மாமனார் வீட்டில் மோசே, குடும்பம் என்கிற மனைவியோடு மோசே, வனாந்திரத்தில் ஆடுகளோடு மோசே. இப்போ மோசேயும் பார்வோனையும் பற்றி சொல்கிறேன். இப்போ தேவன் அனுப்புகிறார், மோசே பார்வோன் இடத்துக்கு போகிறார், பார்வோனை சந்திக்கிறார். பார்வோன் சொல்ற 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, யாத்திராகமத்துல பார்வோன் சொல்ற வார்த்தையை அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். 3 காரியம் சொல்லிட்டான். அவரை நான் இவங்களை போக விட மாட்டேன். அவர் யாரு? கர்த்தர் யாரு? எனக்கு அவரை தெரியாது. நான் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மாட்டேன். இந்த 3 காரியத்தை சொல்றாரு. அப்போ மோசே சொன்ன உடனே நடக்கவும் இல்லை. ஏற்கனவே சொல்லி அனுப்பும்போது சொன்னார், நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விட மாட்டான், ஆனாலும் நீ அவனோடு பேசணும். இப்போ மோசே பேசுகிறார். பேச 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 கேட்கல. இப்போ தான் 10 வாதைகள் வருகிறது. இந்த 10 வாதைகள் வரும்போது பல காரியம் இருக்குது. அதனால் அதையெல்லாம் அங்கே சொல்லாமல் அதில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பார்வோன் ஏமாற்றுகிற ஒரு தந்திரசாலி. எப்படி பார்வோன் எப்படி ஏமாத்துறான்னு கொஞ்சம் கவனிங்க. வாதை வரும்போதெல்லாம் திடீர்னு மனது இறங்கின மாதிரி பேசுவேன். ஒன்றொன்னா சொல்கிறேன், கவனிச்சு கேளுங்க. முதலாவது 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றார். இப்போ 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல போக விட மாட்டேன்னா, தண்ணீர் எல்லாம் ரத்தமா மாறிச்சு. இப்ப தவளை வந்துருச்சு. தவளைங்கிற வாதம் வந்த உடனே இவனுக்கு மனசுல ஒரு லகு உண்டாகுது. அப்போ சொல்றேன், நீங்க இந்த தவளையெல்லாம் எங்களை விட்டு நீங்க போட்டு செய்யுங்க, நான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறேன்? போக விடுகிறேன். நல்லா கவனிச்சுங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். போக விடுறேன்னு சொல்றான். இப்போ மறுபடியும் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதாக இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றார். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றார். முதலாவது போக விடுவேன்னா, இப்போ 2வது தேசத்திலே பலியிடுங்கன்னு சொல்லுவான். தேசத்தில் பலியிட்டால் நாங்கள் அந்த ஆடுகளை வெட்டி ஆண்டவர் சொல்கிற இந்த பலியை செலுத்தும் போது எகிப்திற்கு அது அருவருப்பாக இருக்கும். அதனால் அவங்க கல்லெறிஞ்சு எங்களுடைய ஆராதனையை கெடுத்து போடுவாங்க. ஆகவே நாங்கள் வனாந்திரத்தில் போய் 3 நாள் பிரயாணம் பண்ணி தான் நாங்கள் ஆராதனை செய்யணும். ஆகவே நான் வனாந்திரத்துக்கு போவோம். அவர் சொல்கிற, போங்க, நான் போக விடுறேன், ஆனால் ரொம்ப தூரம் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது. அந்த வசனத்துக்கு கடைசி இப்போ படித்தது 28ஆம் வசனத்தை கவனிங்க. அதிக தூரமாக போக வேண்டாம், அப்போ முதல் போக விடுவேன், ரொம்ப தூரம் போகாதீங்க, கொஞ்சம் கயிறை லூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ அடுத்தது ஒரு காரியத்தை பார்க்குறோம். 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன். இப்ப மறுபடியும் சொல்றேன், இது வரைக்கும் வாதையெல்லாம் வந்துச்சு. இப்போ இடி முழக்கமும் கல்மழையும் பேஞ்ச உடனே இப்போ மறுபடியும் அவனுக்கு மனம் மாறி, சரி நான் போக விடுறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்றான். கொஞ்சம் தூரம் போக விட்டா, சரி நீங்க வனாந்திரத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்றான். இது 3வது காரியம். 4வது இப்போ வெட்டுக்கிளி வருது. 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். அதற்கு
மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாயிருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மூன்றாவது சொல்றான், நீ வேண்டாம், புள்ள குட்டியெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், ஆடு மாடை கூட்டிட்டு போக வேண்டாம், மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு போக வேண்டாம், புருஷர்கள் மட்டும் நீங்க போய் கடவுளை என்ன செஞ்சுட்டு வாங்க, தொழுதுட்டு வாங்க. நல்லா கவனிங்க. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நான் போக விடுவேன்னா, 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துலேருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா அவன் நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம், கொஞ்சம் தூரம் போங்க அப்படின்னா. மறுபடியும் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் படித்தால் நீங்க கட்டாயமும் உங்களை அனுப்புகிறேன், நீங்க போங்க, கொஞ்சம் தூரம் நீங்களே வனாந்திரத்துக்கே போங்க, நீ சொன்ன மாதிரி அனுப்புகிறேன்ற. இப்போ 4வது வெட்டுக்கிளி வந்தது. வெட்டுக்கிளி வந்த பிறகு இப்போ மறுபடியும் சொல்றேன், புருஷர் மாத்திரம் போங்க அப்படி சொல்கிறோம். இப்போ 5வது இடத்துக்கு போகிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் 24 படிப்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும். நீங்க புள்ள குட்டி மனைவி எல்லாத்தையும் கூட்டிட்டு போக, உங்களுடன் போகலாம் என்றார். போகலாம், ஆனா நீங்க மிருக ஜீவனை மட்டும் இங்க என்ன செஞ்சிடணும். இப்ப இதுல என்ன கவனிக்கணும்னா, பார்வோன் மோசே எந்த அளவுக்கு ஏமாத்தணும்னு ஏமாத்துறான் பாருங்க. இந்த பார்வோன் எப்போதும் பிசாசுக்கு அடையாளம், எகிப்து உலகத்துக்கு அடையாளம். இந்த உலகம் ஒரு மாயை, மனிதனை ஏமாற்றும். இருக்கிறது போல இருக்கும், அது இல்லாமல் போகும், அது மாயை. பார்வோன் சாத்தான் எப்போதும் நம்மளை ஏமாத்துற வேலை தான் செய்வான். இன்னைக்கு நம்ம ஜனங்கள் சில பேர் பார்த்துருக்கீங்களா, பணம் கேட்பாங்க, கடன் நம்ம கொடுப்போம், நாளைக்கு இந்நேரம் கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நாளைக்குங்கிறது 7 நாள் ஆனால் கூட அந்த நாளைக்கு வராது. ஏன்னா கொடுக்க மாட்டாங்க, ஏமாற்றுவாங்க. இந்த பார்வோனின் தந்திரம் விடுற மாதிரி, இதான் விட்டுறேன், இதான் கொடுக்குறேன், இதான் செய்கிறேன், இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்துறது. பார்வோனும் மோசை ஏமாத்துறான். ஆனால் மோசை விடாபிடியா கடைசியில தலைச்சான் பிள்ளை சங்காரமான பிறகுதான் பார்வோன் இவர்களையும் இவர்கள் ஆடு மாடுகளையும் மொத்தமா போங்கன்னு துரத்தி விட்டுட்டான். நாட்டை விட்ட வெளியே துரத்தி விட்டான். நாட்டை விட்டு போங்க, நீங்க எங்க போகணுமோ போங்க, நீங்க போய் கடவுளை நல்லா ஆராதிங்கன்னு சொன்னான். இதுல பல சத்தியங்கள் இருக்குது. ஆனா இங்க நான் சொல்ற சத்தியம், இந்த ஏமாற்ற இந்த உலகம், ஏமாற்ற இந்த பூமியில அண்ணன் தம்பி ஏமாத்துறான், நண்பன் ஏமாத்துறான், பழகினவங்க ஏமாத்துறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏமாத்துறாங்க, நீங்க நம்பினவங்க உங்களை ஏமாத்துறாங்க, ஏமாத்துறாங்க, நம்புறாங்க, நம்ப செய்து ஏமாத்துறது. அப்போ சொன்னா பாருங்க, நீங்கள் போக விடுறேன், நீங்கள் போகலாம், நீங்கள் கொஞ்சம் தூரம் போக வேண்டாம், ரொம்ப தூரம் போக வேண்டாம், நீங்கள் அப்படி புருஷன் மட்டும் போங்க, நீங்கள் புள்ள குட்டியோட போய் எதுவும் கஷ்டப்படுறீங்க, அதை அப்படி போங்க, இப்படி போங்க, அப்படியே சொல்லிட்டே அனுப்பாமலே வச்சிருக்கிறேன். ஏமாத்துறது. இன்னைக்கு நம்மளும் கூட அநேகர் நம்மளை பல விதங்களை சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்களும் ஏமாந்துருப்பீங்க. இந்த ஏமாற்றப்படும்போது தான் சில பாடங்களை நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த பார்வோனாலே மோசே பல பாடம் படிக்கிறான். அந்த மோசே இந்த பார்வோன் பண்ற காரியத்தை கண்டோடனே அவன் மனது நொந்து போனான். என்ன மனுஷனா இப்ப சொல்றேன், அப்புறம் அப்படிங்கிறேன், இப்படி சொல்றேன், அப்படிங்கிறேன். நம்ம சகோதரர்கள் நம்மளோட பழகினவங்க பேசுவாங்க பாருங்க, என்னப்பா உன்னை இப்படி நம்பினேன், இப்படி செஞ்சுட்டு இருக்க, தர்றேன் என்ன தரமாட்டேங்கிற, போறேன் என்ன போக மாட்டேங்கிற, செய்யறேன் என்ன செய்ய மாட்டேங்கிறேன், நடக்கிறேன் என்ன நடக்க மாட்டேங்கிறேன், என்ன நீ ஒன்று சொல்ற செயல் ஒன்று செய்கிற, சொல்லொன்று சொல்லுகிறான் செயல் ஒன்று செய்கிறான். இதுதான் பார்வோன் என்கிற பிசாசனுடைய தந்திரங்கள். இதுலேயும் பாடம் படிக்கணும். இப்போ இப்படி படிக்கும்போது அவன் மனுஷன் இப்படித்தான் அப்படின்னு ஒரு பாடத்தை
மோசே படித்துக்கொண்டு, அவன் மனுஷன் அல்ல, அவன் ராஜாவே. பார்வோன் எகிப்து தேசத்துக்கு ராஜா. இந்த ராஜாவே இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நொந்து போனான். இப்போ அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களும் மோசையும் பற்றி ஒரு சில வார்த்தைகள். எந்தெந்த இடங்கள் அவன் உருவாகிறான்ங்கிறதுக்காக நான் சொல்ல வந்தேன். இங்கே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். இப்போ மோசேயோ நடத்தி கொண்டு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு கானானை வேவு பார்த்து வந்து சொன்னாங்க. அதில் 10 பேர் கெட்ட செய்தி சொன்னாங்க, 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்க. அது 10 பேர் சொன்னாங்க, ஐயையோ நாங்கள் போன இடம் வளர்ந்த ஆட்களெல்லாம் பார்த்த நெட்டையாக இருக்கிறாங்க, கழுத்தெல்லாம் நீண்டு இருக்குது, அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி 10 பேர் வந்து இந்த இஸ்ரவேல் சபையவே கலக்கி விட்டாங்க. அந்த 2 பேர் யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்ம பெரியமா இருந்தால் தேசத்தை நம்ம கையில் கொடுப்பாரு, கட்டாயமா நம்ம தேசத்தை சுதந்திரிப்போம் வாங்க அப்படின்னு 2 பேர் சொல்றாங்க. இந்த 10 பேர் சொன்னதுதான் ரொம்ப மக்களை பிடிச்சிச்சாலும் இந்த 2 பேர் சொல்ற யாரும் கேட்கல. அதனால ஆல் நைட்டு ப்ரேயர் நடத்தல, ஆல் நைட்டு அழுகை ஒன்று நடத்தினாங்க. ஆல் நைட் ப்ரேயர்னு சொல்லக்கூடாது, ஆல் நைட் வீப்பிங். 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் என்னாகமத்தில் முதல் வசனத்தை பாருங்க. என்னாகமோ 14ஆம் அதிகாரம். நம்மளாம் ஆல் நைட் ப்ரேயர் வைப்போம், ஆல் நைட்டு ஜெபமெல்லாம் இருக்குது, இரவு ஜெபமெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு ஜெபம் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு அழுகை இருக்குது பாருங்க, அது எப்படி அழுதாங்கன்னு பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அந்த ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? இயேசு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணாருன்னு நம்ம லூக்கா 6:12 படிக்கிறோம். இங்க ஆதியாகமத்தில் 32ஆம் அதிகாரம் 24 படிச்சோம்னா அவளும் யாக்கோப்பும் இரவில் ஜெபம் பண்ணியிருக்கிறார். இரவு ஜெபம் வந்திருக்குது, இயேசு ஜெபிச்சிருக்கிறார். ஆனால் இவங்க இரவு முழுதும் அழுதுட்டு இருக்கிறாங்க. இது இரவு முழுதும் அழுகிறதுக்குன்னே என்ன சொல்லி அழுதுருப்பாங்கன்னு பாருங்க, அவங்க என்ன சொல்லி அழுதாங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வருஷம் அதை தொடர்ந்து படிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இப்போ இவங்க என்ன சொல்லி அழுகிறாங்க? ஐயோ எகிப்துல சவக்குடி இல்லைன்னா எங்களை கொண்டு வந்து சொல்லி அழுகிறாங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் எல்லாம் மனைவிகளும் நாங்கள் இந்த செத்து போகிறதுக்கும் வெட்டுண்டு போகிறதுக்கும் அழிஞ்சு போகிறதுக்குமா எங்களை கொண்டு வந்தால் நம்ம எகிப்துக்கே திரும்பி போயிடலாமா அப்படிங்கிற திட்டமெல்லாம் பண்ணுறாங்க. இப்பெல்லாம் கவனிங்க, இதுதான் அந்த ராக்காலத்தில் உட்காந்துட்டு அழுது புலம்பி இருந்தாங்க. இப்போ மோசேக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு காலம் அவங்களுக்கு வச்சு வழியில் நடத்திட்டு வந்து ஒரு நல்ல தேசத்துக்கு, ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு ஆண்டவர் சொல்லி நடத்திட்டு போகிற இந்த மோசையிட்ட இவங்க நடந்துக்கிட்ட அந்த காரியங்கள் அவனுக்கு மன உளைச்சல் உண்டாகிடுச்சு. அங்கே என்ன சொல்கிறேன், அடுத்த வசனத்தை பாருங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திருப்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டாங்க. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கும் முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள். இந்த வார்த்தையை கவனிங்க. இவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யறது ஐயா? மோசேயும் ஆரோனும் தேவனுடைய சமூகத்தில் முகம் குப்புற விழுந்தார்கள். இதை குறித்து வச்சுக்கோங்க, நான் அடுத்த முறை அதை பற்றி சொல்லுவேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை முரண்பாடா பேசுறாங்க, போக மாட்டோம் முடியாது. ஆனா இதே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சொன்னாங்கன்னு 40ஆம் வசனத்தை பாருங்க. 14:40. அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். பாருங்க, 14ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா போக மாட்டோம்ங்கிறாங்க. அப்புறம் அவர் விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே துர்ச்செய்தி சொன்னவங்களாம் தேவனுடைய சந்நிதியில் செத்து போனாங்க. அப்புறம் மற்றவங்களாம் நீங்கள் யாரெல்லாம் நானும்
பெண் ஜாதிகளும் சாவம்னு நினைச்சீங்களோ, நீங்களாம் வனாந்திரத்தில் சாவுங்க, எங்கள் பிள்ளைங்க செத்து போகணுங்கிற சொன்னீங்களோ அந்த பிள்ளைகளை மட்டும் அந்த தேசத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொன்ன பிறகு இல்லை நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்துக்கு போகிறோம், போக மாட்டேங்கிறாங்க, போகிறேங்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க குணங்கள் இப்படி முரட்டாட்டம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், பொல்லாத ஜனங்கள் என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லியிருக்குது. யார் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? கேட்குற நம்ம தான், வேற யாரையும் இங்கே சொல்லலை. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். நாமுமே இப்படித்தான், போவோம் அப்புறம் போக மாட்டேங்கிறது, செய்வோங்கிறது அப்புறம் செய்ய மாட்டேங்கிறது, நான் வருவேங்கிறது வரமாட்டேங்கிறது. இதெல்லாம் இப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுங்களும் அப்படி தான் பேசினாங்க. அப்போ இவங்களுக்கு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இவங்களோட பேசி பிரயோஜனங்களும் மோகப்புறம் விழுந்து கடவுள்கிட்ட போய் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் பிரயாணம் பண்ணி போனாங்க. தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு அதுக்கு ஒரு முறுமுறுப்பு. கிட்டத்தட்ட 10 முறை அவர்கள் முறுமுறுத்து இருக்கிறார்கள். 10 முறை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொன்றுக்கும் முறுமுறுப்பார்கள். இந்த மண்ணா எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது, எங்களுக்கு இறைச்சி இல்லையே, எங்களுக்கு ஆகாரம் இல்லையே, நாங்கள் எகிப்தில் வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், கீரை, கொமட்டிக்காய், வெள்ளரிக்காய் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தமே, இங்கே வந்து ஒன்றும் கிடைக்கலையேன்னு சொல்லி அதில் சொல்லி ஆகாரத்துக்கு முறுமுறுப்பு, தண்ணிக்கு முறுமுறுப்பு, இறைச்சிக்கு முறுமுறுப்பு. இந்த ஜனங்களை கூட்டிட்டு போய் சேர்க்கறதுக்கு மோசே படாத பாடு என்ன செஞ்சார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களாலும் மோசே பாடம் படிக்கிறார். இன்னொரு விதத்தில் பாடம் படிக்கிறதை காட்டிலும் தேவன் அவரை உருவாக்குகிறார். ஆடுகளை வைத்து உருவாக்குனவர், முதலாவது மனைவியை வைத்து உருவாக்குனவர், அதில் உருவாகாத பகுதியை ஆடுகளை வச்சு உருவாக்குனவர், அதில் உருவாகாத பகுதியை பார்வோனை வச்சு உருவாக்குனவர். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு என்ன செய்கிறாரு. இப்படியெல்லாம் அவங்க போறேன்பாங்க, போக மாட்டேங்கிறாங்க, போக மாட்டேன்பாங்க, அப்புறம் போறேன்பாங்க, செய்யறேன்பாங்க, செய்ய மாட்டாங்க. ஒன்னொன்னும் முறுமுறுத்து இந்த மோசையினுடைய உள்ளத்துல ரொம்ப வேதனைகளும் வருத்தங்களும் வந்தது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, மனதும் இருதயமும் பக்குவப்படுகிறது மோசேக்கு. இன்னொரு சம்பவம் 16ஆம் அதிகாரத்தில், என்னாகுமோ 16ஆம் அதிகாரத்தில் முதல் ஒரு 3 வசனங்களை இப்ப வாசிப்போம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவர் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இப்ப இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பேசினாங்க. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல பிரபலமானவர்கள், பெரிய ஆட்கள், தலைவர்கள், மூத்தவர்கள், மூப்பர்கள் மாதிரி நிற்கிறவர்கள், இவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, மோசேக்கு விரோதமா போர்க்கொடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல கவனிங்க. இப்ப மனசு எப்படி இருக்கும், மோசையின் மனது, அவன் இருதயம் எப்படி இருக்கும். என்னடா பார்வோன் இப்படி பண்ணனா, இஸ்ரவேல் ஜனங்க இப்படி பண்ணாங்க, இவங்க நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு உதவி செய்ய வேண்டிய ஆட்கள், இவங்களே நம்மளை இப்படி ஏற்கிறாங்களே. இப்பவும் மோசையும் ஆரோனும் 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 16 நாள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். பாருங்க, ஜனங்க மண்ணால சொல்லும் போது 14:5 முகங்குப்புற விழுந்தான். இங்க 16 நாள்ல என்னாகும், 16 நாள்ல இங்க முகங்குப்புற விழுகிறாங்க. என்னன்னா, இவங்களுக்கு இப்படி பண்றாங்களே, இவங்களோட என்ன பேசுறது, கடவுளே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தார்கள். முகங்குப்புற விழுந்து என்ன செய்யறாங்க, தேவனிடத்தில் பண்ற ஜெபம் பண்றாங்க. அப்போ தேவன் அவளுக்கு பதில் கொடுக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. பின்பு அவன் கோராகையும் அவருடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தமண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். இப்ப இந்த காண்பிப்பார்னு எப்படி அவர் சொன்னாரு, இந்த
மூங்குப்புற விழுந்து ஜெபிக்கும் போது இப்படி செய்ய சொல்லு, நாளைக்கு வர சொல்ல அவங்களெல்லாம். கர்த்தர் அவங்களோட பேசினார். இப்போ அதை மோசே ஜனங்களுக்கு சொல்கிறார். 250 பேரும் நீங்கள் தூப கலசத்தை எடுத்துட்டு வாங்க, யார் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார் பார்க்கலாம் என்று அதை காரியங்களை செய்கிறாங்க. நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறது, கூட இருந்து உதவி செய்ய வேண்டியவர்களை எதிர்க்கும் போது அவருடைய உள்ளம் நொந்து போச்சு. இங்கேயும் அவர் உருவாக்கப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கும் போதும் உருவாக்கப்படுகிறார். பார்வோன் தந்திரம் பண்ணி ஏமாற்றும் போதும் உருவாக்கப்படுகிறார். மனைவி கீழ்ப்படியாம இருந்த போதும், அந்த கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ற மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் போதும் அங்கேயும் உருவாக்கப்படுகிறார். என்ன உருவாகுது? இந்த பாவ சுபாவ சென்ம சுபாவம் எல்லாம் நீங்கி அந்த சுபாவம் தெய்வீக சுபாவமாக. இப்போ முந்தி மாதிரி இருந்ததுன்னா மம்மட்டி எடுத்து எல்லாரும் வெட்டிருக்கலாம். மோசே வெட்டலை. மூங்குப்புறம் இவங்களோட என்ன பேசுறது? மூங்குப்புறம் தேவ சமூகத்தில் விழுந்துடுறாங்க. தேவ சமூகத்தில் விழுகிறது விசேஷமான ஒரு காரியம். இப்போ ஒன்னொன்னா சொல்றேன். மாமனார் வீட்டில் அனுசரணையா இருந்து கொஞ்சம் எதமா இருந்தார். மனைவியோடு சேர்ந்த வாழ்க்கையில முரண்பாடா இருந்து கீழ்ப்படியாத மனைவியோடு, முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிற மனைவியோடு அவரு மனைவி கூட பேசினா சண்டை போட்டு சமாதானம் கெட்டு போகும்னு அங்க அமைதலாய் பொறுமையா இருந்துக்கிட்டார். ஆடுகள் பண்ற காரியத்தை பார்த்தோன்னே இவருக்கு வேதனை மத்தியிலையும், இந்த ஆடு இப்படி பண்ணுது, மனைவியே இப்படி பண்ற, இந்த ஆடு பண்ண என்னன்னு சொல்லி அதையும் பொறுத்துக்கிட்டார். பார்வன் விட்ட வந்தா அவர் ஏமாத்த அந்த பார்வன் பண்ற ஏமாத்தையும் தந்திரத்தையும் பார்த்து அதுலேயும் உருவானார். இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணின காரியத்தை பார்த்து அதுலேயும் உருவானார். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரபலமானவர்களும் தலைவர்களுமாகி இருந்தவர்கள் மோசேக்கு விரோதமாக எழும்பும்போது, எல்லாம் விரோதமாக எழும்பும் போதுதான் நாம் சில பாடங்களை நம்ம படிக்கிறோம். எங்கேயுமே யாருமே, நானுமே நீங்களுமே, விரோதங்களும் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் சொல்லுவதை ஒன்று செய்யறது ஒன்று செய்யும்போது நாம் பல காரியங்களை படித்துக் கொள்கிறோம். ஒவ்வொன்றிலையும் இதை படிக்கிறோம். கடைசியா தேவனுடைய சமூகத்தில் மோசே 40 நாள் 2 முறை இருந்திருக்கிறார். 2 முறை. முதல் முறை கற்பனையை வாங்கிட்டு வர போனார். கற்பனையெல்லாம் வாங்கிட்டு வர்ற போது இவங்க கண்ணுக்குட்டி வச்சு கும்பிட்டதில் பார்த்து கடவுளுடைய வழியை விட்டு நீங்கிட்டாங்க. இவர் அழிக்கிறதுக்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார், ஐயோ காப்பாற்றணும்னு மறுபடியும் 40 நாள் போய் உட்கார்ந்து அந்த ஜனங்களுக்காக வேண்டுதல் பண்ணார். இந்த 40 நாள் தேவ சமூகத்தில் உட்கார நல்லா கவனிங்க. இங்க இந்த வீட்டு குடும்பம், பார்வோனு, இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த பிரபலமானவங்க, இத்தனை பேரும் செய்ததெல்லாத்தையும் அறிந்து தேவனுடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்க இந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு பொறுமையும் கிருபையும் தாழ்மையும் வருகிற காரணம் என்னன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்தாசையாய் அவர் உருவாக்கினார். உருவாக்க தேவ சமூகத்தில் அவர் உருவானார். அதனால தான் கிட்டத்தட்ட 6 முறை இந்த மோசே மூங்குப்புற விடுவார். வேதத்தில் இந்த மக்களை நடத்திட்டு போகிற போது 6 முறை மூங்குப்புற விடுச்சு ஜீவிப்பார். ஜெபம்தான் நம்மளை உருவாக்குகிறது. தேவ சமூகம்தான் நம்மளை உருவாக்குறது. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருப்பது தான் நம்முடைய குணங்களை மாற்றுகிறது. அதனால்தான் மோசே சாந்த குணமுள்ளவனாய் மாறினார். இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தில் பாடுபட்டு கொண்டிருந்தாலும், உங்கள் தொழில் வேலை அதில் நீங்கள் பாடுபட்டு கொண்டிருந்தாலும், இல்லை உங்கள் மேல் அதிகாரியாக இருக்கிற பார்வோன் மாதிரி இருக்கிற அந்த அதிகாரிகள் உங்களை ஏமாற்றி கொண்டிருந்தாலும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு இருக்கிற ஜனங்கள் உங்களை மன உளைச்சல் உண்டாக்கி ஃபெட்டப் ஆக்கி விட்டுருவாங்க. சிறுவர் ஜனங்கள் மோசையை ஃபெட்டப் ஆக்கி விட்டாங்க. எத்தனை நன்மை செய்கிறோம், எத்தனை காரியங்கள் ஆண்டுகிட்ட வாங்கி கொடுக்குறோம். மண்ணா கேட்டா மண்ணா கொடுத்தாரு, இறைச்சி கேட்டா இறைச்சி கொடுத்தார், தண்ணி கேட்டா தண்ணி கொடுத்தார். ஆனாலும் இந்த இடத்த கெட்ட இடம் தான் சொல்கிறான். அவன் எப்படி ஃபெட்டப் ஆகிருப்பான்? கர்த்தர் சொன்னீங்களா ஐயா, நீங்கள் சொன்னீங்க, நான் வந்தேன், இந்த பாருங்க இந்த ஜனங்க இப்படி பண்ணுறாங்க,
அப்படி ஃபெட்டப்பான இடத்துல தன்னோட இருந்து பிரபலமாக இருந்து எங்களோடு இருந்து உதவி செய்ய வேண்டிய ஆட்கள்லாம் எதிர்த்து நடக்கிறார்களே, அது அவனுக்கு மனதுக்குள்ளே இன்னும் வேதனை. கடைசியில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஆண்டு சமூகத்தில் போட்டார். பரிசுத்த ஆவியானவர் மோசையை பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சாந்த குணமுள்ளவனாகும்படி அவன் ஆவியை, அவன் ஆத்துபாவை, அவனுடைய மனதை மறுரூபப்படுத்தி அவருடைய குணத்தை ஒரு சாந்தமுன குணமாக என்ன செஞ்சார்? மாற்றினார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற என் அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். ஒருவேளை நான் சம்பவங்களை சொன்னாலும் அந்த சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம். அவைகள் மத்தியிலே நீங்கள் நொந்து நொறுங்கி போயிருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு போங்க. அங்கே தான் நம்முடைய சுபாவங்களும் நம்முடைய குணலட்சணங்களும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமே மறுரூபமாகிற இடம். அவர்தான் பாவ சுபாவத்தில் இருக்கிற நம்மை தேவ சுபாவத்துக்கு மாற்ற வல்லவர். அவர் கையில் நம்ம கொடுத்தால், முதல்ல அவனுக்கு திவ்ய அழகு இருந்தது பிறந்த போதுன்னு சொன்னனே, அந்த திவ்ய அழகு இப்போ தாங்க உண்டாயிருக்குது. பிறக்கும்போது ஒரு அழகு இருந்தது, அந்த அழகு பூர்ணமாக எங்கே வந்ததுன்னா இப்போ தான் அந்த 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தான் அவளுக்கு அந்த பூர்ணமான நிலைமைக்கு வந்தது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கும் தந்து நம்முடைய சுபாவங்களை மாற்றி நம்முடைய ஜீவியத்தை ஆசீர்வாதமாக்கி அநேகருக்கு நம்மளை ஆசீர்வாதமாக்குவாராக. முதல்ல நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், நாம் வேலை செய்கிற இடங்களில் ஆசீர்வாதமாக இருப்போம், நாம் வாழ்கிற இடங்களில் ஆசீர்வாதமாக இருப்போம், நம்முடைய சபையில் ஆசீர்வாதமாக இருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுக்கு மகிமையாய் ஆசீர்வாதமாய் வாழ நம்ம எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவாராக. God bless you all.